இலங்கை தமிழ் பெண் அணிந்திருந்த தாலியை சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள். தன் தாலியை காக்க நீதிமன்றத்தை நாடி 1 வருடத்திற்கும் மேலாக தனி ஒரு மனுஷியாக போராடிய பெண் 365 நாட்களுக்கு பின் பெண்ணின் மானம் காக்க கண்களையே திறந்த நீதி தேவதை, உலகையே தன் வசம் திரும்பி பார்க்க வைத்த இலங்கை பெண்ணின் கூஸ்பம் சம்பவம். சென்னை விமான நிலையத்திற்கு விமானம் மூலமாக இலங்கை தமிழ் பெண் மற்றும் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 நபர்கள் வருகை தந்துள்ளனர். அப்போது விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடம் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். முக்கியமாக இலங்கை தமிழ் பெண் மற்றும் 2 பெண்கள் அணிந்திருந்த தங்க தாலி மற்றும் வளையல்கள் ஆகியவற்றை கடத்தல் நகைகள் என்று நினைத்துக் கொண்டு சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதலும் செய்துள்ளனர். அதற்கு இலங்கை தமிழ் பெண் கடுமையாக எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார். மேலும் எப்படி தங்க தாலியை நீங்கள் பறிமுதல் செய்யலாம் என்றும் வாக்குவாதம் செய்துள்ளார். இதை சுங்கத்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளாததாகவும் தெரிகிறது. பின்னர் பெண் வழக்கறிஞர்கள் மூலமாக சுங்கத்துறையினருக்கு நோட்டீஸும் அனுப்பியுள்ளனர். ஆனால் அந்த நோட்டீஸுக்கு அவர்கள் சரிவர பதிலும் அளிக்காமல் இருந்துள்ளனர். இதையடுத்து இலங்கை தமிழ் பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் மூலமாக வழக்கும் தொடர்ந்துள்ளார். இந்த ஒரு வழக்கு ஓராண்டுக்கும் மேலாக நடைபெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் புனிதமான தாலியை கடத்தல் தங்கம் என்று பறிமுதல் செய்தது தவறு என்றும் வாதிட்டுள்ளனர். இதையடுத்து 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நீதிமன்றம் ஓர் உத்தரவையும் அளித்துள்ளது. பெண்களின் தாலி மிகவும் முக்கியமானது, அதை அணிந்து வருவது கடத்தல் அல்ல. எனவே சுங்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட தாலியை உடனடியாக இலங்கை தமிழ் பெண்ணுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்ததோடு தாலி செயினை கடத்தல் தங்கம் என்று பறிமுதல் செய்த சுங்கத்துறையின் செயலையும் கண்டித்தும் அவர்கள் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை எதிர்த்து சுங்கத்துறை சார்பிலும் வழக்கம் தொடரப்பட்டதாக தெரிகிறது. நீதிமன்றம் அந்த மேல்முறையீட்டை ஏற்றுக்கொண்ட போதிலும் ஏற்கனவே போடப்பட்ட உத்தரவுப்படி தாலி செயினை இலங்கை தமிழ் பெண்ணுக்கு திருப்பிக் கொடுக்கவும் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து சுங்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட தாலியை மீண்டும் திரும்பி பெறுவதற்காக இலங்கை தமிழ் பெண்ணின் குடும்பத்தினர் சென்னை விமான நிலையத்திற்கு வந்துள்ளனர். மேலும் தாலியை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த தாலியை அந்த பெண்ணிடமே திருப்பி பத்திரமாக ஒப்படைத்துள்ளனர். தன்னுடைய தாலிக்காக 1 வருடத்திற்கும் மேலாக சட்ட போராட்டம் நடத்தி நீதியை திரும்பி பெற்ற பெண்ணின் செயல் அனைவரையும் சிலிர்க்க வைத்துள்ளது.